ஷாலோம் ஃபேமிலி அண்ட் ஷாலோம் குடும்பத்தை எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாலோம் இனிய மாலை உனக்கு என்னன்னா என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் என்னுடைய வியூஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான தரமான ஒரு பிரியாணி கொடுக்கணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் அதுக்காக மட்டும் தான் அந்த ஷாலோம் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணேன். இந்த ஷாலோம் பிரியாணியில் சாப்பிட்டவங்க குழந்தைங்க பெரியவங்க முதற்கொண்டு எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா சின்ன குழந்தை கூட எங்கிட்ட சொல்லுவாங்க, ஆனால் அவங்ககிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தனா செம்மையாக இருக்கும் உங்கள் பிரியாணின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சுன்னா யாராவது தான் அப்பா கூப்பிட்டு வந்தா அப்படின்னு சொல்லுவோம். நேற்று கூட 2 பேர் வந்தாங்க, 2 குழந்தைங்க வந்தாங்க. அவங்க அப்பா கிட்ட அப்பா நான் இன்னும் வாங்கிட்டு தான் போவேன், ஏன்னா நேற்று கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரீசன் என்னன்னா நான் உங்களுக்கு நல்ல தரமான பிரியாணி கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால எனக்கு ஏதாச்சும் என்னை வந்து கார்னர் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா ஒரு ஸ்பாட்டில் வச்சுருந்தேன், அங்கே ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அதனால் வந்து இன்னொரு இடத்துல ஒருத்தவங்க நம்மளுக்கு இடம் கொடுத்தாங்க. அவங்க இடம் கொடுத்ததுல கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாத சூழ்நிலை அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தம்பி இங்கே வந்து இடம் போட்டுக்கோப்பா, நீ ரெடி பண்ணிக்கோ, தற்சமயத்துக்கு வச்சுக்கோ, உனக்குன்னு ஒரு கடை கிடச்சதுக்கப்புறம் நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்ததுக்கப்புறம் காய்கறி பீஃப் எல்லாம் சப்ளை பண்ணுறவங்க கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒன்று சொல்லுவேன், எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும், எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு தரமான பெஸ்ட்டான ஒரு பிரியாணி நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நிறைய பேர் எனக்கு சொன்னது என்னென்னா, உங்கள் பிரியாணி கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நிறைய குவாலிட்டி சரியான குவாலிட்டியாக இருக்குது, ரைஸும் சூப்பராக இருக்குது. இதுதான் என்கிட்ட நிறைய பேர் சொன்னது. நான் பெருமைக்கு சொல்ல, என்கிட்ட உண்மையிலே எல்லாருமே சொன்னது. பட் நான் வந்து அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆசை இது, என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நான் வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியில் பிரியாணி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை நிறைவேறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் உங்களுக்கு நான் ஒரு நாள் லேட் பண்ணிட்டேன். அதை நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். அதனால் வந்து திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் லீவ் விட்டுருங்க. புதன்கிழமை வந்து தரமாக யோசிச்சிருக்கோம் பிளான்னு, சிக்கன் பீஃப் ரெண்டுமே கொடுக்குற மாதிரி. நிறைய பேர் சொன்ன இன்னொரு ரீசன் என்னன்னா, நீங்கள் வந்து பிரியாணியில் வந்து நீங்கள் கொடுக்குற பிரியாணிக்கு கம்பல்சரி 150 கூட விற்கலாம், பட் ஆனால் அதில் ஒரு எக் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து கொஞ்சம் சின்ன விஷயம் மட்டும் பிளான் பண்ணியிருக்கேன். அதில் எக் ஆட் பண்ணுறது தான், சிக்கன் வந்து கத்திரிக்காய் எல்லாம் கொடுக்குறதான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஷாலோம் பிரியாணி என்றைக்குமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து ப்ராப்பரான டைமிங், ப்ராப்பரான இது, ஏன்னா எல்லாத்துக்கும் நான் ஆள் வச்சுருக்கேன். இனிமேல் ப்ராப்பராக நடக்கும், கவலையப்படாதீங்க. நான் உங்களுக்கு டிலே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 சாரி கேட்டுக்கிறேன். எல்லாருமே உங்கள் ஃபேமிலின்றதுனால நான் சாரி கேட்டேன், எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து உங்களுக்கு ஷாலோம் பிரியாணி ரீச் ஆகிடும்.